இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு ஜியோவை தூக்கி விட்டு தண்ணி குடுக்குறான். இவளும் தண்ணி பாட்டில வாங்கிக்கிட்டு இப்ப இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா, ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு பாட்டில ஓபன் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் அவன் யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தவா வாயில இருந்த தண்ணிய அந்த பையன் மேலேயே துப்பிடுறா. அந்த பையனும் என்ன பொண்ணு நீ இவ்வளவு சீக்கிரம் கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்றான். ஜியோவும் சாரி, அவன் உன்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, நீ அவன் கிட்ட இருந்து தள்ளியே இரு, அவன் ரொம்பவே மோசம்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பையனும் நீ எப்பவுமே இப்படிதான் லொடலொடன்னு பேசிட்டே இருப்பியான்னு கேட்க, நீ நாவெல்லாம் படிச்சது இல்லையா, அதுல ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்ற. அந்த பையனும் நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஹீரோயின் மாதிரி நடந்துக்கிறத விட்டுடுன்னு சொல்றான். அப்படியே கட் பண்ணா இங்க ஜியோ பேனரை ரெடி பண்றதுக்கு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு நெட் சென்டர்ல பாஸ் இதை ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்றா. அந்த அண்ணனும் நான் பேனரை ரெடி பண்ணி நேரா பிரின்சிபல் ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துருன்னு சொல்றாங்க. இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வரா. இங்க அவளோட அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் கொஞ்ச நேரம் பவர் கட் ப்ராப்ளம் இருக்கும், முன்ன பின்ன தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வராம பாத்துக்கோங்கன்னு சொல்றான். ஜியோவும் முன்ன பின்ன தெரியாதவங்களான்னு கேட்க, ஆமா தனியா இருக்கீங்க இல்லையா அதனாலதான் சொல்றேன்னு சொல்ல, ஜியோவும் நான் ஒன்னும் தனியா இல்ல, என் கூட என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றா. எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார பத்தியும் நல்லாவே தெரியும், அதுவும் உங்களோட அம்மாவை விட. ஒழுங்கா ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு நல்ல காலேஜ்ல போய் படிக்கிற வழியா பாருங்க, அப்பதான் வேலை காதல் சோறு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடலாம். இவளும் டோரை லாக் பண்ணிட்டு இதோட மோசமான நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு பென் டிரைவை போட்டு பாத்துட்டு இருக்கா. பார்த்தா அது லூஷியோ கொடுத்த பென் டிரைவ். அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, பென் டிரைவை மாத்தி கொடுத்துட்டோன்னு. உடனே அந்த நெட் சென்டருக்கு போய் பாக்குறா. ஆனா அந்த அண்ணா பேனரை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு கிளம்புறாரு. அதை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவை நிப்பாட்டி அந்த அண்ணாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. அந்த ஆட்டோக்கார அண்ணனும் எங்க போனாலும் 21 ஆகும்னு சொல்றா. சரி ஓகே அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றா. பார்த்தா அந்த ஆட்டோ சார்ஜ் இல்லாம நின்னுடுது. இவளும் சீக்கிரமா போயிடுவீங்களான்னு கேட்க, அதாமா காலையில தள்ளிட்டு இருக்கேன்னா சீக்கிரமா போயிடலான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அங்க ஒரு போலீஸ் வந்து வண்டியை நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ டிராபிக் ரூல்ஸ ஒழுங்கா ஃபாலோ பண்றியா இல்லையா கேட்டுட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஜியோ வண்டியில இருந்து கீழே இறங்கி கிளம்புறா. பார்த்தா அந்த அண்ணா அவளை கிராஸ் பண்ணி போறாரு. இவளும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அவ பின்னாடி அந்த ஆட்டோக்காரனா ஓடி வராரு. ஏன்னா அந்த ஆட்டோக்காரனாக்கு காசு கொடுத்துருக்க மாட்டா, அதனால அவரும் காசு வாங்குறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வராரு. ஒரு வழியா ஜியோ ஸ்கூலுக்குள்ள ஓடி வந்துடுறா. பின்னாடியே அந்த ஆட்டோக்காரனும் ஓடி வர அவனை நிறுத்ததுக்காக இந்த ஸ்கூலோட வாட்ச்மேனும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் லூஷியோ பிரின்சிபல் ரூம்ல இல்லாத டைம்ல அவனோட ஆர்டிக்கலை எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியோ பிரின்சிபல் ரூமுக்கு வந்து நல்ல வேலை பிரின்சிபல் ரூம்ல இல்ல, அவர் வரதுக்குள்ள எப்படியாவது அந்த பேனரை எடுத்துட்டு போயிடணும்னு பாக்குறா. லூஷியோவும் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறான். அந்த இடத்துக்கு வாட்ச்மேனும் ஆட்டோக்காரனும் வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் பிரின்சிபல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, எக்ஸ்ட்ரா கிளாஸையும் மிஸ் பண்றீங்க, நான் ரூம்ல இல்லாத டைம்ல என்னோட ரூமுக்கு வந்து திருடுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது லூஷியோவும் இது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்றான். இவளும் எனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் எல்லாம் இல்லன்னு சொல்லும்போது பிரின்சிபல் உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன லவ் போயிட்டு இருக்கான்னு கேட்க, ஜியோவும் சீச்சி ரெண்டு பேருக்குள்ள சத்தியமா எந்த ஒரு லவ்வும் இல்லன்னு சொல்றா. பிரின்சிபல் கோவம் வந்து ரெண்டு பேரும் சாரி நோட் எழுதி கொடுத்துட்டு தான் ஸ்கூல்ல விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த டைம்ல பேனர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாருன்னா அங்க வராரு. அவரை பார்த்ததும் ஜியோ ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி பேனரை வாங்கிட்டு, நல்ல வேலை இதை பிரின்சிபல் பாக்கல, இல்லன்னா இன்னொரு சாரி நோட் எழுத சொல்லிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி திரும்புறா. அங்க லூஷியோ நிக்கவும் பயந்து பேனரை தூக்கி போட்டுறான். லூஷியோவும் அந்த பேனரை பிடிச்சிடறான். ஆனா அந்த பேனர்ல என்ன இருந்துச்சுன்னு மொத்த ஸ்கூலுமே பாத்துறாங்க. இங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாரி நோட் எழுதிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஜியோ சும்மா இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறியா, ஆனா